அம்மா வந்து வீட்டுக்குள்ள எறும்பு வந்துட்டுமாம்மா, என்ன செய்யறது? டப்பாவில் கரை மந்துக்கு மாதிரி எடுத்தாந்து அப்படியே தூவி விட அப்படியே. ஐயோ மாமா, எறும்பு செத்து விடுமாம்மா. நான் எறும்பு சின்ன பிள்ளையிலேருந்து கொன்னதே இல்லை. நான் இப்போ எறும்பு என்ன பண்ணணும்னு நான் யோசனை பண்ணுறேன் போறீங்கண்ணே. எறும்பு சாகாமல் இருக்கிறதுக்கு வழி சொல்லுங்க மாமா. பாவம் எறும்பு. அதுக்கு என்ன பண்ணுறது? சரி மாமா, நீங்கள் சொல்கிறபடியே நான் செய்கிறேன். சரி இருங்க, நான் அந்த எறும்புக்கு ஒரு வழி பண்ணுறேன். எறும்பு அப்படியே முட்டு வச்சிருச்சு எறும்பு. இது வந்து சாப்பிடாது. மாமாவுக்கு தெரியாமல் வந்து நம்ம என்ன செய்வோம், அள்ளி ஒண்டி அப்படியே எப்பயுமே அப்படி தான் செய்வேன். மாமாவுக்கு தெரியாமல் அப்படியே அந்த எறும்பு முட்டை அள்ளி ஒண்டி மரத்துக்கிற நெழலில் வச்சுட்டு வந்துடுவேன். சரி அதுபடியே நம்ம செய்வோம். மாமாவுக்கு தெரியாமல் நம்ம இந்த வேலையை செய்வோம். என்னென்னா அங்கே கொண்டு விட்டால் சாவடிக்கு போயிடுமேடின்னு சத்தம் போடுவாங்க. சரி இப்போ என்ன பண்ணுவோன்னா, இது அப்படியே வந்து இந்த எறும்பை அள்ளி அப்படியே பாவம் இந்த எறும்பை வந்து நம்ம மருந்து போட்டு கொல்லக்கூடாது. பாவமாக இருக்குது, அது பார்த்தாலே பாவமாக இருக்குது, சின்ன உயிராக இருக்குது. இதை வந்து அப்படியே மெதுவாக அள்ளுவோம். மாமாவுக்கு தெரிஞ்சால் சத்தம் போடுவாங்க. அள்ளி ஒண்டி நம்ம என்ன செய்வோம்னா, அப்படியே மாமரத்தில் இருங்க எறும்பு. இந்த எறும்பு பாவம், இந்த எறும்பெல்லாம் பாவம் கடிக்குது பாருங்களேன். கடித்தாலும் பாவம், சின்ன உயிர். அது எல்லாம் குடும்பத்தோடு இருக்குங்க. நம்ம போய் கொல்லக்கூடாது மருந்து போட்டு. இது அள்ளி கொண்டி அப்படியே அழகாக இதில் வச்சிருவோம். இதால ஒரு எறும்பு கடிக்குதே. அங்கே அப்படியே எறும்பு பாருங்க, அப்படியே அள்ளிக்குவோம். இதில் இருக்க எறும்பு தெரியுதா? அந்த எறும்பு கடிக்குது. இது வந்து நம்ம நடமாடுற இடம், அதனால் அள்ளி விட்டு வச்சிருவோம். சரி அள்ளிட்டேன். இதை அப்படியே கொண்டு அங்கே நிழலில் வச்சுட்டு வந்துடுவோம். கொஞ்சோண்டு அரிசி அள்ளிக்குவோம். இதுங்க கொஞ்சோண்டு அரிசி அள்ளிட்டு வந்துடுறேன். இருக்கட்டும், கொஞ்சோண்டு அப்படியே அரிசி அள்ளிட்டு வந்துடும். ஒரு கொண்டு கொஞ்சோண்டு இருக்கட்டும் அரிசி. இந்த அரிசியை போட்டு அப்படியே இந்த அரிசியை போட்டு அப்படியே நிழலில் வச்சுட்டு வந்துடும். வாங்க அப்படியே பார்த்தீங்களா எறும்பு. கொண்டு அழகாக நெட்டில் வச்சுட்டு வந்துடும். இந்த இடத்துல வச்சுருவோம் நிழலில். அப்பா ரொம்ப அதே தின்னுக்கிட்டு வளர்ந்துக்கிட்டு தின்னுது. அப்படியே தின்னுக்கிட்டு வளர்ந்துக்கிட்டு இருக்கட்டும். அப்படியே வளர்ந்து வீட்டுக்கு மட்டும் வந்துடாத, ஏன்னா மாமா அடிப்பாங்க எங்கடி கொண்டு விட்டான்னு. அப்படியே தின்னுட்டுருக்குறீங்களா? எல்லாம் ஒன்று ஒன்றா கடித்து மெதுவாக சாப்பிடுங்க. அது வளர்ந்துக்கிட்டு இருக்கட்டும், அப்படியே வளர்ந்துக்கிட்டு இருக்கட்டும்.
அப்படியே வளர்ந்துட்டு இருக்கட்டும். அது எறும்பு வந்து இப்போ கொஞ்சம் நேரம் சென்று போகும், இல்லைன்னா மாமா பேசுவாங்க, நல்லா கரை இதெல்லாம் போட்டு வந்துட்டேன்னு சொல்லி விடுவோம். கிளம்பிடுமா, அது இருக்கட்டும். எறும்பு பத்திரமா இரு. அரிசி போட்டிருக்கேன், சாப்பிட்டுட்டு அப்படியே வளர்ந்துக்கிட்டுருங்க எல்லாருமே. ஆனால் சாவடியெல்லாம் போய் வீணாக அடிச்சுக்கூடாது. அவங்ககிட்ட வந்து எல்லா கன்றும் இருக்குது, சப்போட்டா கன்று, எலுமிச்சை கன்று, எல்லா கன்றுமே இருக்குது. அதனால் வந்து இங்கே வந்து இங்கேயே தின்னுட்டு இங்கேயே வளர்ந்துக்கிட்டு இருக்கணும். ஓகேவா எறும்பு?